வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் வித் கல்பனா. இந்த வீடியோவில் மாம்பழ மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இதே டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு முழு தனியா எடுத்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. 200 ml தண்ணீர் சேர்த்துக்கலாம். இந்த பருப்பு எல்லாமே 1 மணி நேரம் ஊற வைக்கணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இந்த மாதிரி கெட்டி தயிராக எடுத்துக்கலாங்க. இதனுடைய அளவு 300 ml இருக்கும். தயிர் ரொம்ப புளிக்கக்கூடாது, ஏன்னா நம்ம மாம்பழம் சேர்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 5 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் துண்டுகள், கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. ஊற வச்ச இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, இந்த பதத்தில் இருக்கணும். ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு குக்கரில் 3 டீஸ்பூன் அளவு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அரைச்ச விழுதை இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் கலந்துக்கலாம். மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்தா ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலே நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதில் இருக்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். கைவிடாமல் கலந்துட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். 5 நிமிஷம் அளவு நம்ம கலந்தால் போதும். மோர் குழம்பு வைக்க சொல்ல எவர் சில்வர் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. அலுமினிய பாத்திரம் இல்லைன்னா குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இந்த தயிரை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதை செய்யும்போது அடுப்பை சிம்மில் வச்சு செய்யுங்க. கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் கலக்கினா போதும். ஒரு 200 ml அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் பாத்திரத்திலே கலந்து சேர்த்துக்கிறேங்க. ஒரு மாம்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாம்பழம் ரொம்ப புளிக்காதுங்க. நீங்களும் ஓரளவுக்கு புளிப்புத்தன்மை இல்லாத மாம்பழமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா தயிரும் புளிப்பு, இந்த மாம்பழம் சேரும்போது இன்னும் புளிப்பு அதிகமாக தெரியும் உங்களுக்கு. இந்த மோர் குழம்பு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. மாம்பழமும் வெந்துடும், மோரில் இருக்க பச்சை வாசனையும் போயிடும். இது ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா கொதிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். மோர் குழம்பு நல்லா கொதிக்கும் போது தான் போட்ட மஞ்சள் தூளோட கலர் நல்லா தெரியுது பாருங்கள். 5 நிமிஷம் அளவு நல்லா கொதிச்சிருச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. மாம்பழம் மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மாம்பழமும் வெந்திருக்கு. இதுக்கு நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் 3 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம், கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை மாம்பழ மோர் குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நல்ல உள்ளங்களுக்கும் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.